வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்காக இரு அவைகளும் கூடின. இன்று முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நீட் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீட் தேர்வு மட்டும் இன்றி மத்திய அரசு நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் பிரச்சினை உள்ளதாகவும் விமர்சனம். இந்தியாவில் பணம் இருந்தால் தேர்வு முடிவை விலைக்கு வாங்கும் சூழல் நிலவுவதாக மக்களவையில் ராகுல் காந்தி கடும் சாடல். தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என வலியுறுத்தல். கடந்த 7 ஆண்டுகளில் 70 முறை நீட் வினாத்தாள் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. நீட் விவகாரத்தில் எதையும் மறைக்கவும் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிதான் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம். நீட் தேர்வை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசியலாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி வலியுறுத்தல். நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் அனிதா உட்பட ஏராளமான மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக பேச்சு. மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து விளக்கம். ஜார்க்கண்டின் ஹசாரிபாக், பீகாரின் பாட்னாவில் நீட் வினாத்தாள் கசிவு உறுதி. நாடு முழுவதும் வினாத்தாள் கசிவு பரவி உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வழிகாட்டியாக இருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான எங்களது உழைப்பு தொடரும் எனவும் உறுதி. கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் 8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். தொலைநோக்கு திட்டத்திற்கு இந்த பட்ஜெட் அடித்தளமாக அமையும் எனவும் நம்பிக்கை. நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டம். நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்கும் வகையில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் www. 541 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 4184 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு. 382 கோடியில் கட்டப்பட்ட 1459 தமிழ்நாடு அரசு அலுவலர் குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
வீடுகள் கட்டும் மக்களின் கனவை எளிதாக்கவே ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்டட அனுமதி கொடுப்பதில் இருந்த பல சிக்கல்களை தீர்த்துள்ளதாக அமைச்சர் முத்துசாமி விளக்கம். சாதாரண மக்கள் பயன்படுகிற வகையிலே சுயசான்று அடிப்படையிலே காலதாமதம் இல்லாமல் அவர்கள் மனு போட்ட உடனேயே அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொல்லி அந்த அடிப்படையிலே தான் அதற்கான ஏற்பாடு. தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடக்கம். சென்னை கிண்டியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 433 கல்லூரிகளில் 2,33,000 பொறியியல் இடங்களுக்கு இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. நடப்பாண்டு பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. முதல்ல நான் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ ஓரளவு பரவாயில்ல. காரணம் தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான். அவர்களுக்காக வேலைவாய்ப்பு படிக்கும்போது என்ன நினைக்கிறோம், எல்லாம் வேலைக்கு போகணும்னு தான் பெரும்பாலும் நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை. தமிழ்நாட்டில் அடிப்படை வசதிகள் இல்லாத கல்லூரிகள் மூடப்பட்டு புதிய கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. சாய்ஸ் தான் ரொம்ப சில பேர் சில கல்லூரிகள்லாம் விரும்புகிறதே கிடையாது. இந்த வருஷமே இருக்கிற தனியார் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 8 கல்லூரிகளை மூடுறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் செயல்பட்ட 9 பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து. போதுமான மாணவர் சேர்க்கை இல்லாதது, உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது போன்ற காரணங்களுக்காக மூடல். நீட் தேர்வில் நாடு முழுவதும் எத்தனை தேர்வு மையங்களில் தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டுள்ளது? தேசிய தேர்வு முகமை உரிய பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறவிருந்த உதவி பேராசிரியர் தேர்வு ஒத்திவைப்பு. நிர்வாக காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் அமமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு சொத்து வரியையும் தொடர்ச்சியாக உயர்த்தியுள்ளதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. அனைத்து கட்டண உயர்வுபா, வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. விடியலாத திமுக அரசே, விடியாத திமுக அரசே, அரசின் நிர்வாக திறனின்மைக்கு, அரசின் நிர்வாக திறன். தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது? ஜூலை 29ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரைந்து கொண்டிருக்கும் அதிமுக காணாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சாடல். அதிமுக காணாமல் போய்விடுமோ முதலமைச்சருடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்ற அச்சம் வந்திருக்கின்றது. எங்கள் பணி மக்கள் பணி, அது தொடரும். இன்னா இனியவை என்பதல்ல. எந்த திட்டமாக நில அபகரிப்பு கொலை மிரட்டல் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரி மனு. விசாரணைக்காக கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் யுவராஜா. கட்சியை மறுசீரமைப்பு செய்து புதிய பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதால் ராஜினாமா என தகவல்.
பட்டினப்பாக்கத்தில் கடும் கொந்தளிப்புடன் காணப்படும் கடல் அலைகள். கடற்கரையில் குளிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 54,600க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,825 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அடுத்த பம்மல் பகுதியில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 75,000 கன அடியாக அதிகரிப்பு. தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 58,934 கன அடியில் இருந்து 64,033 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 75 அடியை தாண்டியது. கன்னியாகுமரியில் மழை பெய்து வருவதால் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக ரத்து. கடல் அலைகள் கடும் ஆக்ரோஷத்துடன் காணப்படுவதால் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை.